இப்போ நாங்கள் இங்கேருந்து நீலகிரி விட்டு கீழே இறங்க போகிறோம். மறுபடியும் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் அந்த மக்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸோட இந்த நிறைய நினைவுகளோட நாங்கள் மலையை விட்டு இறங்குறோம். கண்டிப்பாக. ஸோ பாய் காய்ஸ், முத்துகிரிக்கு பாய் 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 காய்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நீலகிரியை விட்டு கிளம்ப போகிறோம். கோயம்புத்தூர் ஃபீல்டு. என்ன ஃபீல்டு பாய்? கோயம்புத்தூரில் பில்லூர் ஃபீல்டுக்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ இந்த 4 நாளில் எங்களுக்கு கோத்தகிரி அண்ட் ஊட்டி அப்புறம் குன்னூர் எல்லா இடமே எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நிறைய விஷயங்கள் பார்த்தோம், நிறைய மக்களை பார்த்தோம், புதுசான விஷயங்களை கற்றோம், நிறைய அனிமல்ஸை பார்த்தோம். அது இல்லாமல் நேற்று அந்த முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது ஒருத்தங்க வந்துட்டு ஒரு 10 டேஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புலி வந்து அட்டாக் பண்ணி தனியாக தலை மட்டும் தனியாக எதுவும் பேசாத தயவு செஞ்சு, தனியாக தலை மட்டும் இருந்தது. அதை ஃபோட்டோவோட காமிச்சாங்க. எப்படி தான் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த பகுதியில் இன்னமும் பயம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. எங்களுக்கு காரை விட்டு இறங்கவே எனக்குலாம் ரொம்ப பயமாக இருந்தது. நாங்கள் சந்திச்ச எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்போடு இருக்காங்க, ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. ஆனால் என்ன எங்கள் ஸ்ரீராம் இதுக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மக்கள் இந்த மாதிரி பகுதியிலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யானை இருக்குது, புலி இருக்குது, மான் இருக்குது, அந்த மாதிரியான இடத்துலையும் கண்டிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.